ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ள ஆவலா இருக்கிறீங்களா? வேத புஸ்தகத்தில் எரேமியா 18ஆம் அதிகாரம் 6வது வசனம், களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றார், என் மகனே மகளே, களிமண் குயவன் கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் என் கையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றார். ஒரு குயவன் அந்த பாத்திரங்கள், பானைகள், சட்டிகள் செய்வதை பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்த்துருக்கிற களிமண்ணை பிசைந்து அதை பக்குவமாக்கி அதை அந்த பானை செய்யக்கூடிய திரையில வைத்து குயவன் ஒரு பாத்திரத்தை உருவாக்குவான். நல்லா செய்து கொண்டே வரும் பொழுது திடீரென்று அது கெட்டுவிடும். அதாவது அந்த சரியாக பானையாக அமையாதபடி, அவன் விரும்புகிற பாத்திரமாய் அமையாதபடி கெட்டுவிடும். உடனே இந்த களிமண் சரியில்லைன்னு சொல்லி குயவன் தூக்கி எறிந்து விட மாட்டான். அந்த மண்ணை அப்படியே எடுத்து மறுபடியும் பிசைந்து மறுபடியும் ஒரு புதிய பாத்திரமாக வனைவான். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, ஒரு குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல என் கையில நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றார். அப்ப என்ன சொல்லுகிறார்? நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை தேவன் உங்களை கொண்டு செய்ய விரும்பினார், செய்ய முற்பட்டார். நீங்க சரியா அர்ப்பணித்து கொள்ளாததுனால அல்ல தோல்விகள், அதுல ஏமாற்றங்கள், அது பாதியிலே நின்று விட்டது, அது முற்று பெறவில்லை. வியாபாரம் பாதியில நிற்குது, வேலைக்கு முயற்சி பாதியில நிற்குது, நான் செய்ய நினைக்கிற காரியெல்லாம் ஒரு பாதியில நிற்கிறது, ஊழிய காரியம் முற்று பெறல பாதியில நிற்குது, அடுத்து என்ன பண்ணுன்னு தெரியலன்னு கலங்குறீங்களா? இனி அவ்வளவுதான் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டீங்களா? இல்லை, தேவன் ஒரு புதிய திட்டம் வைத்திருக்கிறார். அவர் கையில களிமண்ணாக உங்களை ஒப்பு கொடுத்துட்டா அவருக்கு பிரியமான ஒரு புதிய பாத்திரமாக வணைந்து உங்களை பயன்படுத்துவார். கொய்யவன் கையில ஒரு களிமண் கெட்டு போன உடனே முடிந்து விட்டது என்பது அல்ல, அவனுடைய கை திறமையினால் அது இன்னொரு பாத்திரமாய் உருவாக்குவான். நம்மை சிருஷ்டித்த தேவன் நம்மை புதிய பாத்திரமாய் உருவாக்க வல்லமை உள்ளவர். அதனால முடிந்து போன காரியம், தோல்வியில முடிந்து விட்டது என் வாழ்க்கை, இனி அவ்வளவுதான் என்று கலங்காருங்க. அவருடைய கரத்தில் ஒரு களிமண்ணை போல ஒப்பு கொடுத்துருங்க. கொய்யவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் அதை ஒரு உங்களுக்கு பிரியமான ஏற்ற பாத்திரமாய் வணைந்து கொள்ளுங்கன்னு சொல்லி பாருங்க. அவர் அருமையான ஒரு கொய்யவன், முழு உலகத்தை அழகாய் உருவாக்கினவர், உங்களை அழகாய் உருவாக்குவார். அதாவது ஒழுங்கீனமாக ஒழுங்கற்ற உலகத்தை ஒழுங்காக அழகாக வடிவமைத்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒழுங்கீனமாக அல்லது ஒழுங்கற்ற நிலைமையில பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறவனுடைய வாழ்க்கையை அழகான ஒரு பாத்திரமாய் உருவாக்க அவரால் முடியும். நீங்க செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றுதான், உங்களை அர்ப்பணித்து விடுவது. கொய்யவன் கையில ஒரு களிமண் அர்ப்பணிப்பதை போல் அர்ப்பணித்து விடுகிறேன் சொல்லி பாருங்க. தேவன் அழகாக வணங்கிடுவார். ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆண்டவரே, கொய்யவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல என் வாழ்க்கையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு பிரியமான ஏற்ற பாத்திரமாக நீர் என்னை வணைந்து பயன்படுத்துவீர் என்பதை விசுவாசிக்கிறேன். ஒரு புதிய பாத்திரமாக வணைய என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.